தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுதான் ஒரு சிறந்த பட்ஜெட் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் இது பழைய பட்ஜெட் தாங்க, பேரை மட்டும் மாத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய் அப்படிங்கிறத பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. நான் ஈஸியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட்ஸ் கோ. வணக்க நண்பர்களே, நான் உங்கள் மாரிவேந்தன். ஸோ தாவேகா அரசாங்கம் அவங்களோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு ஜென்ரல் அவுட்லேயர் நம்ம பார்ப்போம். ஸோ எனக்கும் பெருசாக இந்த ஃபினான்ஸ் மேக்ஸ் எல்லாம் பெருசாக தெரியாதுங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அவங்கள ஒதுக்கிக்கிறாங்க அப்படிங்கிற நான் இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் ஜென்ரலாக ஒரு சில விடயங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கணும். ஒரு சில அந்த டாபிக்ஸை நம்ம மேஜராக எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு அரசாங்கத்தோட முக்கியமான சொத்து அந்த மக்கள் தான். ஸோ அந்த மக்கள் தொகை எவ்வளோ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த அரசாங்கம் செல்வமாகவும் ஆகும். ஸோ அந்த மக்களுக்காக ஃபர்ஸ்ட் அந்த திருமணத்துக்காக ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின், அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. பிறகு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த பிறக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த குழந்தைகளுக்கு கோல்டு ரிங் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து எஜுகேஷன். இந்த குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த குழந்தை வளரும் போது அதுக்கு தேவையான படிக்கிறதுக்கான ஃப்ரீ லேப்டாப்ஸ், பைசைக்கிள், ஹெல்மெட் அண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் இதுகளுக்கான நிதியை இவங்க ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இது வரவேற்கத்தக்க, ஜென்ரலாக எல்லா அரசாங்கத்துலேயும் இவங்க பண்ணுறது தான். ஸோ இதுலேயும் இவங்க நிதியை இதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு பார்த்துட்டோம், ஸோ ஃபேமிலிஸுக்கு பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பார்த்தாச்சு. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு ஆப்வியஸாக ஸோ வேளாண் பட்ஜெட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு இந்த வாட்டர் பாடிஸை அது பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு, தூர்வாரம் பண்ணுறதுக்காக நிதி இதில் ஒதுக்கியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஸோ நம்ம அக்ரிகல்ச்சரை இன்னும் மோர் மேனுவலாக இல்லாமல் டெக்னாலஜியாக மிஷினரியாக மாற்றுறதுக்காக அரசாங்கம் உதவும் அப்படின்னு சொல்லி இந்த இதில் மேஜராக சொல்லியிருக்காங்க. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா ஏஐ. ஸோ என்னோட பிடிச்ச கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு இந்த இது. ஸோ அரசு நிறுவனங்களில் ஸோ ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் இனிமேல் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரசாங்கத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு உள்ளே நம்ம போனோம்னா ஸோ ஈவன் மோர் ஃபாஸ்டராக ஃபார்ம்ஸ் மூவ் ஆகுறதோ ஃபில் ஆகுறதோ, நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அரசு கவர்மெண்ட் சைட்லேயே ஒரு ஏஐ இருந்துச்சுன்னா அது மூலமாகவே நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அஞ்சாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆப்வியஸ்லி ஆதவ் அர்ஜுனா அவர் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஷியல் மினிஸ்டர்ஸ் இந்த பார்ட்டி இந்த கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ நானும் ஒரு முன்னாள் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படிங்கிறதுனால கிராஸ் ரூட், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பொறுத்தளவுக்கு கிராஸ் ரூட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் டெவலப் ஆகும். ஸோ இவங்க யூத் செக்டாருக்கு நிதி இதில் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸோ திருமணத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் எஜுகேஷன், அந்த குழந்தைக்கு தேவைப்படுறதா நீங்கள் எஜுகேஷனுக்கு பண்ணியிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஏஐ செக்டார்ஸ் அதுக்கும் டெவலப்புக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அதுக்கும் பண்ணியிருக்காங்க. ஆறாவது சாலைகள். ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எந்த ஒரு இது டெவலப் ஆகிறதா இருந்தாலும் ரோட்ஸ் வேணும். ஸோ ரோட்ஸ் ஆஸ் யூஸ்வல் எல்லா கவர்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி நியூ ரோட்ஸுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்கிறாங்க பாலத்துக்கு. அப்புறம் ஏற்கனவே இருக்கிற ரோட்ஸை இன்னும் ஹைடெக் பண்ணுற மாதிரி. ஹைடெக்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, ஸோ கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் மேபி ஹைடெக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைடெக்கில் அதில் என்ன வருங்கிறத அவங்க தான் தெளிவாக ஒரு 1 or 2 monthஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் பிக் கொஸ்டினாக என்ன இருக்குதுன்னா இதெல்லாம் எப்போ நடத்துவாங்க, இல்லை பேப்பர்லேயே இருந்துருமா அப்படிங்கிறதா. நம்புவோம் இது பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்காது, ரியாலிட்டிக்கு வரும் அப்படிங்கிறத. ஸோ எதிர்க்கட்சிகள் இதில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பழைய ஸ்கீமுங்க. அந்த பழைய ஸ்கீமை தான் கொண்டு மறுபடியும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோராலெஸ் நான் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாதி இது பழசுனா இந்த ஏஐ மட்டும் தான் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. எனிவேஸ் இந்த பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் அப்படியே நம்மளோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டன். நன்றி, வணக்கம்.